பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேளையிலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த அதிகாலை ஆராதனை நேரங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுப்பா, உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மன்னாவாகிய பாடல் 287வது பாடல். 287வது பாடல் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை ஆளும் தலைவர் நீரே, உமையன்றி ஆசி வேறில்லை. என்னை ஆளும் தலைவர் நீரே, உமையன்றி ஆசி வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தெய்வம் நீரே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகே நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். பல பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விடமாட்டீர். பல பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விடமாட்டீர். எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை
ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஜீவமார்க்கம் எனக்கு போதிட்டு ஜீவனே உம்மை பாடுவே. ஜீவமார்க்கம் எனக்கு போதிட்டு ஜீவனே உம்மை பாடுவே. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகே நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகே நித்திய பேரின்பம் உண்டு. இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற மன்னாவாகிய வேத பகுதி யாத்ராகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 8. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பதால் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் வாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரன் வீடுகளிலும் உன் ஜனத்தாரிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாப்பு சிகர் உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். அந்த தவளைகள் உன் மேலும் உன் ஜனங்களின் மேலும் உன் ஊழியக்காரன் மேல் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கைகளில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். அப்படி ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் தவளைகளை வரப்பண்ணினார்கள். பார்வோன் மோசேயும் ஆரோனை அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தரை பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றார். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாக அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படி உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. தவளைகள் உண்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீக்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான். மோசே ஆரோனும் பார்வோன் வீட்டுக்கு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிட்டு அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அதனால் பூமி எங்கும் நாட்டம் எடுத்தது. லகுண்டானது என்று பார்வோன் கண்ட பொழுது நான் தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி. அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பெண்களாய் போகும் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையினாலே கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருகங்கள் மேலும் பெண்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியில் புழுதியெல்லாம் பெண்களாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயாச்சித்தனம் செய்ததும் அவர்களால் கூடாமற் போயிட்டு பெண்கள் மனிதர் மேலும்
மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும் பொழுது அவன் முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. என் ஜனங்களை போக விடாயாக, நான் உன்மேல் உன் ஊழியக்காரன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளில் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமி நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்குள்ளும் உன் ஜனங்களுக்குள்ளும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகின்றார். அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிட்டு. அப்பொழுது பார்வோன் மோசே ஆரோனை அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றார். அதற்கு மோசே, அப்படி செய்ய தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தருடைய அருவருப்பை பலியிடுவதாக இருக்குமே. எகிப்தருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா. நாங்கள் வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடி அவர்களுக்கு பலியிடுவோம் என்றார்கள். அப்பொழுது பார்வோன், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படி நான் உங்களை போகவிடேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்கு வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். அதற்கு மோசே, நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின் நாளைக்கு வண்டுகள் பார்வோனை அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுவதற்கு ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாயாக என்றான். மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களை விட்டு நீங்கும்படி செய்தார். ஒன்றாகலும் மீந்திருக்கவில்லை. பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தார். ஆம், இந்த வேளையிலும் நாம் இந்த வேத பகுதியை வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் மோசையை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். மோசே வேண்டுதல் செய்து மோசே முறையிடுகிறார். மோசையுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. மோசே ஜெபித்து அங்கே வண்டுகள் ஒவ்வொரு தவளைகள் ஒவ்வொன்றுமாக தேவனுடைய அற்புதங்கள் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஸோ அந்த ஜெபமானது மோசே சோர்ந்து போகாதபடி களைத்து போகாதபடி தொடர்ந்து ஜெபிக்கிறவராக இருக்கிறார். தேவனை நோக்கி விண்ணப்பம். எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் மோசையுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே தொடர்ந்து கர்த்தர் மோசையோடு பேசுகிறார், மோசே கர்த்தரோடு பேசுகிறார். ஒருவரும் பேசி அதை போய் பார்வோனிடத்தில் எடுத்து போய் சொல்லி காரியங்களை வெளிப்படுத்தி தேவனுடைய அற்புதத்தை மயப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படியாக ஒவ்வொரு வசனத்திலும் ஆரோனின் கையிலும் இருக்கிற கோலையும் நதியின் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி தேசத்தின் மேல் எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மோசேக்கும் ஆண்டவருக்கும் ஆரோனுக்கு இவர்களுக்குள்ளே ஒரு ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளே ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு தான் ஜெபம். அந்த ஜெபம் என்பது அவர்களை இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அற்புதங்கள் நடக்கிறது. குறிப்பாக நான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல போனால், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாம் ஜெபிக்கிற ஒரு நாளாக கூடி வந்திருக்கிறோம். ஜெபத்திற்காக நாம் முக்கியம். செவ்வாய்க்கிழமை என்றால் ஜெபந்தான். ஆகவே இந்த நாளிலும் இப்படி பார்க்கும் பொழுது நாம் ஒன்றை மனதிலே வைத்து நாம் விசுவாசத்திற்காக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் தைரியமாக தேவனை மகிமைப்படுத்தி நாம் செபிக்கும் பொழுது, பொறுமையோடு காத்திருந்து செபிக்கும் பொழுது இந்த அற்புதங்களை எல்லாம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த நாளுக்கெல்லாம் இப்படி வசனங்கள் வரும் பொழுது, நீ விசுவாசத்திலே குன்றி போகாதே, நீ விசுவாசத்திலே எழுந்து
இரு என்று ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். காரணம் பாருங்கள், அந்த மோசே ஆண்டவரிடத்தில் அந்த பார்வோனிடத்தில் பெண் நிற்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு அப்படியே போய் பார்வோனிடத்தில் பெண் நின்று அதை வெளிப்படுத்துகிறான். பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. மீண்டும் மோசே செபிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் என்று சொல்லி அவன் கையில் இருந்த கோலை இது செய் என்று சொல்லும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. இதுதான் தேவனுடைய மகிமை. நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அவருடைய அற்புதம் பெரிது. ஆகவே ஜெபம் என்பது முக்கியம் என்று அதில் தான் நாம் பார்க்கிறோம். எப்படியும் அந்த ஜெபத்தின் வல்லமை பார்வோனுடைய மந்திரவாதிகளும் எல்லாரும் அங்கே ஒன்றுமில்லை என்று அவர்கள் தங்களை தாழ்த்த தேவன் கூட இருக்கிறார். பாருங்கள், 22 பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசை நாட்டில் அந்த நாளில் வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷப்படுத்தி, அதாவது ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அங்கே வரக்கூடாது, மற்ற இடத்துல எல்லாம் வண்டுகள் வர வேண்டும். அவன் ஜெபிக்கிற விதத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், அவர் ஜெபித்து என்னுடைய எண்ணம் அழிந்து போகும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்ததினாலே மோசே கர்த்தரை நோக்கி ஜெபித்து தைரியமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ளேயும் கூட இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வேணும். இப்படி நாம் பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு ஆளாக இருக்க வேண்டும். கர்த்தரை மையப்படுத்துகிற ஆட்களாக இருக்க வேண்டும். பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களோடு பேசி தன்னுடைய சந்ததியை பாதுகாக்கிறார். எல்லாம் ஒரே குடும்பமாக எல்லாம் சந்ததியாக இருந்தாலும் அதிலே பேராய் அவர்களை வேறு பிரித்து எடுத்து ஆசீர்வதித்து தேவனுடைய மகிமையை காண செய்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஜெபத்தின் மகிமையை ருசித்து பாருங்கள். நம்முடைய திட்டங்கள் நாம் செயல்படுகிற வழிமுறைகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு 100க்கு 100 நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறார். இன்னும் சில இதே அற்புதங்களை செய்தால் எப்படி இருக்கும்? அன்பு தேவ பிள்ளைகளை, காலையில் நாம் தியானித்து வந்திருக்கிறோம். உங்களுக்குள்ள இந்த உணர்வு வரட்டும். கர்த்தர் மோசேயின் கையில் கொடுத்த கோலை கொண்டு, ஆரோன் கையில் கொடுத்த அவன் கையில் இருந்த கோலை கொண்டு இவைகளினாலே தேவனுடைய அற்புதம் வெளிப்பட்டது என்பதான ஒரு உணர்வு எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஒரு நேச வைராக்கியம் உண்டாகட்டும். கர்த்தர் மேலே தைரியமாக இருந்து செயல்படுகிற ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. ஆம், அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். ஜெபிப்போமா. மகா கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் இயேசுவே, இந்த காலை நேரத்திலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, உம்முடைய இயேசு ராஜாவே, உங்களை நாங்கள் நினைக்கும்போது எவ்வளோ பெரியவர், உயர்ந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. நீர் ஒவ்வொருவரையும் எந்தெந்த வழியில் நீர் எங்களை எடுத்து உருவாக்கி உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவர். உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. தொடர்ந்து விசேஷமாய் உம்முடைய ஆவியின் அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் நீ கட்டளையிடும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆவியின் அனுபவத்தினாலே நீ கட்டளையிட ஒவ்வொருவருக்குள்ளே அந்த செபாவி ஊற்றுவீராக. இந்த ஜெபிக்கிற நாளில் கூட ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் இளம் பிள்ளைகளிலிருந்து, குழந்தை புத்தி தெரிந்த பிள்ளைகளிலிருந்து ஆண்டவரே, இளம் வாலிபர்கள், இளம் வயது ஆண்டவரே, இப்படி ஒவ்வொரு பிரிவினராக இருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இயேசு தேவை. இயேசு இல்லை என்றால் ஒன்றுமில்லை. ஆகவே ஜெபமின்றிய ஜெயமில்லை. ஜெபிக்கிறதற்கு ஒரு விசேஷித்த ஆவியை நீர் ஒவ்வொருவருக்கு கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வு வரும் பொழுது சத்ரு வெக்கப்பட்டு தோற்று போவான். தேவ மகிமை விளங்கும். ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவரே, ஒரு ஜெபிக்கிற ஒரு எண்ணம், உணர்வு ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டும். ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவீராக. ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பி தேவனுடைய மகிமையை விளங்க செய்வீராக. ஆமாண்டவரே, என் தேவ பிரசன்னம், தேவ மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி இந்த நாளில் ஒரு அற்புதத்தின் நாளாக நீ மாற்றுவீராக. ஒவ்வொரு காரியங்களை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். தேவ மகிமை எவ்வளவு பெரிதென்பதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எலியா வேண்டுதல் செய்தது போல நாங்களும் இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம், இயேசு எங்களை தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார், பாதுகாப்பார், இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம் என்று நாங்கள் முழங்க தேவனை மயப்படுத்த அந்த செபாவி ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் ஆண்டவரே.
ஆமாப்பா, நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னது போல இந்த நாட்களிலே மோசையை எடுத்து நீர் பயன்படுத்துவீரே. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் மோசையை உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு மாதிரியாக, எங்களுக்கு மாதிரியாக மோசஸ் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்களை நீர் உற்சாகப்படுத்துகிறீர் ஆண்டவரே. மோசையை போல நிற்கவும், திறப்பின் வாசலில் நிற்கவும், கண்மலையை பார்த்து பேசுகின்ற இடத்துல நாங்கள் கவனமாக பேச வேண்டும் ஆண்டவரே. இப்பொழுது நீர் ஆண்டவரே எது எது செய்ய வேண்டும் ஆண்டோடைய நாம் மகிமைக்காக என்பதை ஒரு ஊன்றுதல் கொடுத்து உணர்த்துகிறீரப்பா. ஆண்டோடைய பார்வையிலே விளையற பெற்றது நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிரப்பக்கூடிய காரியமே அல்லாமல் ஒன்றும் அனுமதிக்கக்கூடாதப்பா. தொடர்ந்து ஒவ்வொருவருக்குள்ளும் ஜெப சிந்தை தாரும், ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வு தாரும். ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபசிந்தியே ஜெயமில்லையே. ஜெபசிந்தை என்னில் தாருமே, ஜெபசிந்தை என்னில் தாருமே. வாழ்வில் செயலாக மாற வியால் என்னை நிரப்பிடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெபசிந்தை என்னில் தாருமே. ஆமாப்பா, இந்த ஜெபசிந்தை எங்களுக்குள்ளே வேணும். மோசையை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினது போல நாங்களும் ஆவிக்குரிய வரங்களுக்காகவும் உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வரங்களை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருடைய பரிசுத்த நீதியை நீர் அறிகிறீர். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாது என்று சொல்லும் பொழுது தங்களுக்குள்ளே என்ற எல்லா எண்ணங்களிலிருந்து எங்களை விட்டுவிட்டு நம்முடைய மகிமையை நிரப்ப பண்ண கர்த்தர் உதவி செய்ய போகிறதுக்காய் சோத்திரம். ஆமாண்டவரே, பார்வனுடைய எண்ணங்கள் ஏமாற்றுகிற விதமாகவே இருக்கிறது ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களையும் ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த இடத்துல செபத்தின் வல்லமை எங்களுக்குள்ளே இருக்குமே, ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு செப சிந்தையை தாரும். ஆமாண்டவரே, எதற்காக செபிக்க வேண்டும், எப்படி செபிக்க வேண்டும் என்று ஆண்டவரே ஆவலோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எப்படி செபிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற அனைத்தையும் தருவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, இதற்கு ஒரு வழிமுறைகள் ஒன்றும் இல்லை. சிம்பிள். நசனா இயேசு கிறிஸ்துவே நீர் என்னுள்ளில் வாரும், நசனா இயேசு கிறிஸ்துவே நீர் என்னுள் வாரும், நசனா இயேசு கிறிஸ்துவே நீ என்னுள் வாரும். ஆமாண்டவரே, இப்படியாக அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவரே, அப்படியா ஒவ்வொருவரும் சொல்லி நசனா இயேசு கிறிஸ்துவை என்னுள் வாரும் என்று இந்த வார்த்தையை சொல்லி செபிக்கும் பொழுது இயேசு எங்களுக்குள் வந்த அற்புதங்களை செய்வீர். ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு உண்டாகட்டும். இருக்கிற இடங்களில் ஆங்காங்கே ஆண்டவரே இருக்கிற வேதனையான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை, இழப்பின் சூழ்நிலை, தோல்வி, கல்லூரியின் தேர்வு தோல்வியின் நிலை, எல்லா பிஸ்னஸ் எல்லாவற்றிலும் ஒரு வளர்ச்சி இல்லாத நிலை, மனம் உடைந்து போயிருக்கிற பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக. மனம் உடைந்து போய் ஆமாண்டவரே ஜெபிக்காமல் ஜெபிக்கிறவர்கள் ஏன் எனக்கு இந்த சம்பவங்கள் என்று சொல்லி மனம் உடைந்து ஜெபிக்காமல் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து, அல்லது நாங்கள் how long to pray, நாங்கள் எத்தனை காலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபிக்கிறோம், எங்களுடைய ஜெபத்தை God not recognize of this in my prayer என்று சொல்லி அவர்கள் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். It is not ஆண்டவரே, yes, another one, it is not responsibility, some thought. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் காண்கிறீர், எங்களுடைய நேரங்களை நீர் அறிகிறீர், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அறிகிறீர். நாங்கள் எந்த அளவு பிள்ளைகள் மேலே ஒரு அஃபெக்ஷன், ஒரு எண்ணங்கள் வைத்திருக்கிறோம் என்பதை உமக்கு தெரியும். ஆண்டவரே, சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம் ஆண்டவரே என்று சொன்னது போல இனி சாப பிசாசின் செயல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விசுவாசத்தை தாரும், நம்பிக்கையை தாரும். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவேன் என்று கொடுக்கிற வார்த்தைகளுக்காக சோதரம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெப சிந்தையை தாரும் ஆண்டவரே. நாங்கள் எதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே? விளையான சேற்றில் இருக்கிறோம் ஆண்டவரே, பிடியிலும் சிக்கி தவிக்கிறவர்களை நீ மீட்டுக்கொள்ள உம்முடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம்
அந்த நாளுக்குள்ளே எங்களை நீர் அதற்கென்று ஒரு பயன்படுத்தும் ஆண்டவரே. உடைய ஊழியங்களிலே வெறுமையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீக்கி போடுவீராக. ஆமாண்டவரே, இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள் ஆண்டவரே. நாங்கள் டெலிவரன்ஸ் பேருக்காக நாங்கள் விடுதலையின் ஜெபமாக செபிக்கிறோம். இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள் ஆண்டவரே. நாங்கள் பாடினது போல விடுதலை விடுதலை விடுதலை. ஆமாண்டவர், எல்லாவற்றும் நோயிலிருந்து, பேயிலிருந்து, சாபத்திலிருந்து எல்லாவற்றிலும் விடுதலை. நன்றி அப்பா. நீர் எவ்வளவு பெரியவர். இதே அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஜெபிக்க தாரும் ஆண்டவரே. ஆமாப்பா, நீர் ஜெபிக்கிற ஒரு தேவன் ஆமாண்டவரே. நீர் எந்த சூழ்நிலையும் ஜெபித்து அற்புதமாய் நிலைநாட்டினது போல ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவியை நீர் தாரும். ஆமாண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் ஆண்டவரே வைராக்கியத்தோடு உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு ஒரு கோலை தாரும், எங்களுக்கு ஒரு கோலை தாரும். நாங்கள் உம்மை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே முறையிடுகிறோம். ஏழை கெஞ்சி மண்டாடுகிறோம். எங்களை நினைவு கூறுங்கப்பா. நாங்கள் போராடுகிறோம் ஆண்டவரே, சுருக்கமான போராடுகிறோம். எங்கள் இருதயத்தை ஊற்றி உம்முடையத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வேறு எந்த விதமான ஆண்டவரே எண்ணங்களோ இல்லை ஆண்டவரே. நாங்கள் பயந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர். ஆமாப்பா, கேட்டுக்கு போகும் வழியோ விசாலம், கேட்டுக்கு போகிற வழியின் முடிவாது ஆண்டவரே. நானும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் சாயலை அணிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஜெப சிந்தை ஒவ்வொருவருக்கும் உருவாகட்டும். போராடி செபிக்கின்றோம் ஆண்டவரே, தனித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. குழுவாக செபிக்க உதவி செய்வீராக. இப்பொழுது நாங்கள் செபிக்கிறது போல ஒரு குழுவாக ஆமாண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு பர்சனல் ஜெபம், ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அந்தரங்கமான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவீர் என்று சொல்லுகிறதற்கு அப்பா நீர் ஒரு மாதிரியை நீர் அந்த இடத்துல வைக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு மேலும் நீ ஊற்றும்படி செபிக்கிறோம். சத்துரு உடைந்து போக ஆண்டவரே, அந்த பார்வனுடைய மத்தியிலே அற்புதங்கள் மோசையின் ஜெபமும் வல்லமையும் அவருடைய ஜெபமும் வல்லமை அங்கே வெளிப்பட்டது போல இன்று எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவீராக. தேவ மகிமை வெளிப்படட்டும். இந்த நாளில் ஒரு அற்புத மகிமை செலுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில்